ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 7 மே 2026 வியாழக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். திதி பஞ்சமி காலை 10:14 மணி வரை, பிறகு ஷஷ்டி. நட்சத்திரம் பூராடம் மாலை 6:45 மணி வரை, பிறகு உத்திராடம். யோகம் சாத்யம் இரவு 1:59 மணி வரை, அதன்பின் சுபம். கரணம் சைதுளை காலை 10:14 மணி வரை, பிறகு கரசை இரவு 11:20 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. எதையும் சாதிச்சிடலாம்ங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கும். காலையிலேயே ஒரு நல்ல செய்தி தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி நீங்கி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பதில் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண வரவு இன்னைக்கு சீரா இருக்கிறதால உங்களோட சேமிப்பை உயர்த்த இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். மனசு அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நாளுங்க இது. காலையில எழுந்ததுல இருந்தே ஏதோ ஒரு சின்ன பதற்றம் மனசுல இருக்கலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது நல்லது. யதார்த்தமா நீங்க பேசுற பேச்சு கூட இன்னைக்கு மத்தவங்களுக்கு தப்பா தெரிய வாய்ப்பிருக்கு. அதனால மாலை வரைக்கும் மௌனம்தான் இன்னைக்கு உங்க ஆபரணம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை மாலை வரைக்கும் தவிர்த்திடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. மாலைக்கு மேல மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு நிம்மதி பிறக்கும். ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பகல் பொழுது ரொம்ப அமோகமா இருக்கும். ஆனா மாலைக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும். காலையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். மத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த கூட உங்க புத்திசாலித்தனத்தால சுலபமா முடிச்சிடுவீங்க.
வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் திருப்தியா இருக்கும். ஆனா மாலைக்கு மேல பண பரிமாற்றங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். ஆனா யாரையும் இன்னைக்கு பகைச்சிக்க வேண்டாம். பணவரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல பகல்ல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய சோர்வு விலகும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வர்ற நாளா அமைய போகுதுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடியும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல உதவி தேடி வரும். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒண்ணு இன்னைக்கு நனவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு இல்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பண வரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செலவுகளை சமாளிப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கூடும் நாளா அமைய போகுதுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன காரியங்களை கூட சமுதாயத்துல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாராட்டுவாங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூடு பிடிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைச்சு லாபம் பெருகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமைக்காக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பண வரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல ஒரு தெய்வீகமான சூழல் இருக்கும். வீட்ல விசேஷங்கள் நடத்த பிளான் பண்ணுவீங்க. தந்தை வழியில இருந்து ஒரு எதிர்பாராத பண உதவி கிடைக்கலாம். ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்கப் போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. வியாழக்கிழமை குருவோட அருளால உங்க காரியங்கள் கைகூடும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு புது வேகத்தோட ஆரம்பமாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். ஆனா யாரையும் இன்னைக்கு பகைச்சிக்க வேண்டாம். பண வரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய சோர்வு விலகும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போற நாளுங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு புது பாதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைச்சு பிசினஸ் வளரும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். வெளியில கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபமும் வெற்றியும் இருக்கும். எந்த ஒரு சவாலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு எல்லாரையும் அசத்த போற நாளுங்க இது. உங்களோட தைரியம் இன்னைக்கு பல மடங்கு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கிறதால தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வீட்ல பெரியவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ஒரு புது தெம்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு குரு பகவானோட அருள் முழுமையா கிடைக்கிற நாளுங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கேத்த பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதிய கற்பனைகள் அதிகமா தோன்றும் நாளுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனசுல இருந்த பயமெல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்டுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.